தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள் குறிப்பாக இந்த மக்கள் தொகை அடிப்படைக்கு ஏற்ப இந்த தொகுதிகளை மறுசீரமைக்க தற்பொழுது மத்திய அரசு திட்டமிட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தற்போது தமிழகத்தில் தொகுதிகளை மறுசீரமைத்தால் தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது எண்ணிக்கை குறையும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தையும் வரும் வாரத்தில் கூட்டியிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதில் கோவைக்கு அண்மையில் வந்த அமித்ஷா தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை இந்த தொகுதி மறுசீரமைப்பால் குறையாது என்கின்ற அந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தற்பொழுது பாஜக மாநில தலைமையை பொறுத்தவரை மத்திய அரசு மட்டுமே இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து என்பது குழப்பம் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. குறிப்பாக அதில் ஒரு தெளிவில்லை. மத்திய அரசு ஒருபுறம் அமித்ஷா இவ்வாறு சொன்னாலும் ஆனால் ஒருபுறம் இந்த தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மற்றொரு கருத்தும் முன்வைக்கக்கூடிய நிலையில் இதற்கு குறித்து ஒரு தெளிவான ஒரு முடிவை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தற்பொழுது அந்த தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவில் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.